Next topic 3.4 multiple alleles. What is multiple alleles? When any one of the three or more alleles form of a gene occupy the same locus in a given pair of homologous chromosomes, they are said to be a multiple alleles. So multiple alleles na enna meaning na ஒரே இணை உள்ள குரோமோசோம்ல ஒரே மரபணுவில அணுக்கள் ஒன்று இல்ல ரெண்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த வகையான அல்லீல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் அல்லீல்ஸ் மீன்ஸ் சேம் குரோமோசோம்ல இருக்கிற ஜீன்ஸ்ல 3 or more அல்லீல்ஸ் present ஆயிருந்துச்சுன்னா அது ஒரே பிளேஸ்ல அது ஒரே லோகஸ்ல present ஆயிருந்துச்சுன்னா that is called multiple alleles. Second one, characteristics of multiple alleles. Multiple alleles oda பண்பு. First one, multiple alleles of a series always occupy the same locus in an homologous chromosomes. Therefore, no crossing over occur within the alleles of a series. Multiple alleles na chromosome homologous chromosome same locus ஒரே அமைவிடத்துல இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்குள்ள கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. செகண்ட் பாயிண்ட், மல்டிபிள் அல்லீல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேம் கேரக்டர்ஸ். மல்டிபிள் அல்லீல்ஸ் எப்பயுமே ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் காரணமா இருப்பாங்க. தேர்ட் ஒன், the wild type alleles of a series exhibit dominant characters, whereas mutant type will influence dominant or an intermediated phenotypic effect. எப்பயுமே நார்மலா இருக்கிற அல்லீல்ஸ் டாமினன்ட் கேரக்டர்ஸை மட்டும்தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த அல்லீல்ஸ்ல சடன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்ற மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அந்த பிளான்ட் டாமினன்ட் கேரக்டர் அப்படி இல்லைன்னா மீடியமா இருக்கிற பிளான்டோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். Then fourth one, when any two of the mutant multiple alleles are crossed, the phenotype is always mutant type and not the wild type. Suppose ரெண்டு mutant alleles நம்ம கிராசிங் ஓவர் பண்ணும்போது அதுல எப்பயுமே மியூட்டன்ட் டைப் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுமே தவிர நார்மல் டைப்போட கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிகோட்டியானா பிளான்ட். In plant, multiple alleles have been reported in association with self-sterility or self incompatibility. ஸோ நிக்கோட்டியானா தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா தானாவே மலடாகக்கூடிய பண்பு அதுல இருக்கு. அந்த பண்பு கூட்டு பண்பு, அதாவது மல்டிபிள் அல்லீல்ஸோடைய கண்ட்ரோல்ல இருக்கு. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி மீன்ஸ் that the pollen from a plant is unable to germinate on its own stigma and will not be able to bring about fertilization in the ovules of the same plant. அதாவது ஒரு பிளான்ட்ல மேலும் ஃபீமேலும் பிரசண்டா இருக்கும் போது மேல் பிளான்ட் அதே உள்ள இருக்கிற ஃபீமேல் பிளான்டோட ஒவியூலோட இணைஞ்சு ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாத தன்மையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். East in the year 1925 observed multiple alleles in Nicotiana which are responsible for self incompatibility or self sterility. East அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் 1925ல மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோட்டியானா பிளான்ட்ல செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, அதாவது மேல் பிளான்டோட செல்ஃப் ஸ்டெரிலிட்டிக்கு காரணமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. The gene for self incompatibility can be designed as S, which has allele series S1, S2, S3, S4 and S5. ஸோ இதுல செல்ஃப் ஸ்டெரிலிட்டிக்கான பண்பை குறிக்கிற அந்த ஜீன்ஸை நம்ம எஸ்னோ, அதுல இருக்கிற டைப்ஸை அந்த அல்லீலோட வரிசை சீக்வென்ஸை
S1, S2, S3 and S4 அப்படின்னு சொல்றோம். இந்த செல்ஃப் ஸ்டிரலிட்டிக்கு காரணமான பிளான்ட்டை வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, அதை வந்து பேஸ்ட் ஆன் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல நம்ம டைப்ஸா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், the cross fertilizing tobacco plants were not always homozygous as S1, S1 or S2, S2, but all plants were heterozygous as S1, S2, S3, S4, S5, S6. When crosses were made between different S1, S2 plants, the pollen tube did not develop normally, but effective pollen tube developed was observed when crossing was made within other than S1, S2, for example S3 and S4. நார்மலா ஒரு பிளான்ட்ல S1, S1 இல்லைன்னா S2, S2 இருக்கும்போது அது ஒரே பண்பு இருக்கிறதுனால அதுல வந்து பாலினேஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நார்மல் பிளான்ட் அதாவது அதர் பிளான்ட் இதோட S1, S2, S3, S4 ஆர் S5, S6 நம்ம கிராசிங் ஓவர் பண்ணும்போது அதுல வேறுபட்ட பண்பு இருக்கிறதுனால அதுல போலன் டியூப் ஒவ்வொரு நோக்கி வளர்ந்து பாலினேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, காரணமா இருக்கு. In this slide shown the self incompatibility in relation to its genotype in tobacco plant. So first diagramல female style stigma ovaries இருக்கு. Next one pollen S3, S4. So different plant வந்து கிடைச்சதுனால S1, S2 ல S3, S4 pollen tube உருவாக்கி பாலினேஷன் காரணமா இருக்குது. செகண்ட் ஒன்ல S3, S1 இருக்கும். ஆல்ரெடி அந்த பிளான்ட்ல S1, S2 இருக்கிறதுனால S3 ல மட்டும் தான் pollen tube formation ஆகுது. தென் தேர்ட் டயக்ராம்ல S1, S2 எடுத்திருக்கோம் வேற பிளான்ட்டோடையது, பட் அதே பிளான்ட்ல S1, S2 பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால அதுல pollen tube formation நடக்கல. There is no pollen tube formation in S1, S2 plant. Different combination of progeny in self incompatibility or self sterility. Female parent stigma spot. So female plantல stigma spot எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போறோம். சூலக முடி. First one S1, S2 இருந்துச்சுன்னா மேல் பிளான்ட் pollen sources S1, S2, S2, S3, S3, S4. So S1, S2 மேல இருக்கிற பிளான்ட்டோட நம்ம பாலினேஷன் பண்ணும்போது செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஆனா மேல S1, S2 இருக்குது, இங்கே S1, S2 இருக்கிறதுனால there is no fertilization occur. The next S1, S2 crossed with S2, S3 pollination நடக்கும். அதே மாதிரி S1, S2 crossed with S3, S4 pollination occur. The next one, second one, S2, S3 crossed with the male plant, S1, S2 pollination occur. Same S2, S3 crossed with the male S2, S3, there is no pollination because self-sterility, same gametes. Then next one, S2, S3 crossed with S3, S4, pollination is occur. Then female parent, sigma spot S3, S4 crossed with male S1, S2, pollination occur. Female S3, S4 crossed with male S2, S3, pollination is occur. And female S3, S4 crossed with male S3, S4 self-sterile because both are same gametes. Next one, sex determination in plants. About 94% of all flowering plants have only one type of individual which produce flower with male organs, the stamens, and female organs, the carpels. Such plants are termed as sexually monomorphic. வேர்ல்டுல 94% பிளான்ட்ஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட்ஸ் சேமாவே இருக்கும். மேல்ல இருந்து ஸ்டாமன்ஸும் ஃபீமேல்ல இருந்து கார்பல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம மோனோஸ்போரிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். Some 60% of flowering plants which have two separate sexes called dimorphic. Remaining இருக்கிற 6% of plantsல மேல் பிளான்ட் தனியாகவும் ஃபீமேல் பிளான்ட்ஸ் தனியாகவும் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம டைமார்பிக் அப்படின்னு சொல்றோம். Researchers are interested to study the mechanism of sex determination in plants. C.E. Allen in the year 1970 discovered sex determination in plants.
பிளான்ட்ஸ்ல செக்ஸ் டிஸ்கிரிமினேஷனை சிஇ ஆலன் அப்படின்றவர் 1917ல கண்டுபிடிச்சாங்க. First one, sex determination is a complex process determined by genes, the environment and hormones. Sex determination ஒரு பிளான்ட்ஸ்ல பண்றதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்கிறாங்கன்னா அது உள்ள இருக்கிற genes, hormones and environment. And it is a complex process. இது ஒரு கடினமான ப்ராசஸும் கூட. Sex determination in Saline Lotifolia Melandandrium album is of the controlled by 3 distinct region in a sex hormones. இந்த குரோமோசோம்ல பால் நிர்ணயம் அதாவது செக்ஸ் டிட்டர்மினேஷன் 3 தனிப்பட்ட பகுதிகளா பிரிக்கப்பட்டது. ஒன்னு Y chromosome determines maleness, X specifics femaleness. X and Y show different segments 1, 2, 3 and 4. Some example sex determinations. First one, sex determination in papaya, sex determination in Spirocarpus, and third one, sex determination in maize. சில எக்ஸாம்பிள் பிளான்ட்ல எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்றத பார்க்கலாம். First one, sex determination in papaya. Recently, research in Hawaii discovered sex chromosome in papaya, Carya papaya. 2n is equal to 36. Papaya has 17 pairs of autosomes and 1 pair of autosomes. Male papaya plants have XY and female plants have XX. Papaya plantல 17 autosomes இருக்கு. அதாவது உடல குரோமோசோம்ஸ், ஆட்டோனா பாடி அப்படின்ற மீன் இருக்கு. தென் அனதர் ஒரு வகையான செக்ஸ் குரோமோசோம் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல மேல் பப்பாயாவில் XYயும் ஃபீமேல் பப்பாயாவில் XX இருக்கு. ஹியூமன்ல செக்ஸ் குரோமோசோம்ஸ் போல இல்லாம பப்பாயாவில் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அதாவது பால் நிர்ணய குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோ குரோமோசோம் அதாவது பாடி குரோமோசோம்ல இருந்து வெளியில வருது. That is called sex determination in papaya. In papaya, sex determination is controlled by 3 alleles. பப்பாயாவில் மேல் ஃபீமேல் அப்படின்ற பிளான்ட்டை பிரிக்கிறதுக்கான செக்ஸ் குரோமோசோம் 3 அல்லீல்ஸா டிவைட் ஆயிருக்கு. First one, small n, capital M1, capital M2 of a single genes. In this slide shown 6 chromosomes of papaya, YX. In this slide shown sex determination in papaya. First one, genotype, dominant or recessive, modification and sex. First one, small m, homozygous recessive, restricts maleness, female. MM எடுக்கும்போது செக்ஸ் குரோமோசோம் ஃபீமேலா தான் இருக்கும். மேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ட்டா இருக்குன்னா ரெசசிவ் பிளான்ட்டா மாறி போகுது. சப்போஸ் கேபிட்டல் M1 ஸ்மால் M1 இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்றோம் ஹெட்ரோசைகோஸ். ஏன் ஹெட்ரோசைகோஸ் சொல்றோம்னா அல்லீல்ஸ் வந்து ஒன்று கேபிட்டல் M1 ஒன்று ஸ்மால் M இருக்கிறதுனால தட் இஸ் கால்டு ஹெட்ரோசைகோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்ட் மேல்னஸ், இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தாவரம் உருவாகும். தேர்ட் ஒன், capital M2 small m heterozygous because இதுல வந்து alleles ரெண்டு டிஃபர் ஆயிருக்கு. induced both the sex, இதுல வந்து bisexual plant, இது வந்து ரொம்ப ரேரான பிளான்ட் தான். then last one, capital M1 or capital M2 or capital M1 or capital M2. இது வந்து homozygous and heterozygous. homozygous-னா என்ன இருக்கு M1 M2 M2, that is called homozygous. heterozygous என்பது M1 M2. இது எல்லாமே டாமினன்ட் கேரக்டர்ஸ். இதுல வந்து பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா inviable plants, that means sterile plants. இதுல இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலட்டு தாவரமா தான் இருக்கும். This is the sex determination in papaya. Next one, sex determination in Spirocarpus.
Sex determination was first discovered in the bryophytes Spherocarpellus tenoli, which has heteromorphic chromosomes. Sex determination முதல்ல bryophyte plant ஆன Spherocarpellus tentonil நம்ம பார்க்க முடியும். The gametophyte is haploid and heteromorphic. The male gametophyte as well as the female gametophyte is an haploid organism with 8 chromosomes. இந்த குரோமோசோம்ல வந்து பாத்தீங்கன்னா gametophyte அதாவது homologous type of gametophytes இதுல present ஆயிருக்கும். இதுல 8 chromosomes கொண்ட ஒரு மடிய உயிரினமா தான் இது present ஆயிருக்கும். The diploid sporophyte is always heterogametic. 7 autosomes are similar in both male and female, but 8 chromosomes of female is X large size, male is Y small size. So in the plant la மொத்தம் 8 குரோமோசோம் இருக்கு. அதுல 7 குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ்னா உடல்ல செல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 7 ஆட்டோசோம்ஸ் both male and female நார்மலா இருக்கும், சிமிலரா இருக்கும். பட் 8 குரோமோசோம் ஃபீமேல்ல X that is a large size, மேல்ல Y 8 குரோமோசோம் it is a small size அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு large size small size தான் plantல sex determination பண்றாங்க. In this slide shown bottle liverwood Spherocarpellus. Next one, sex determination in maize. Z-maize is an example for monoecious, which means male and female plant present on the same plant. Sex determination நம்ம தேர்டா பார்க்க போற எக்ஸாம்பிள் maize வந்து பாத்தீங்கன்னா monoecious plant because இதுல மேலோ ஃபீமேலோ ஒரே தாவரத்துல இருக்கும். These are two types of inflorescence. The terminal inflorescence which bears staminate floats develops from a shoot apical meristem called tassel. The lateral inflorescence which developed pistillate floats from axillary buds is called era or cob. இந்த maizeல two types of inflorescence இருக்கு. ஒரு inflorescenceல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேல் பார்ட் அப்படின்னு சொல்ற tassel வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Then another one lateral inflorescenceல வந்து பாத்தீங்கன்னா pistillate அப்படின்ற bud like structure that is called era or cob வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Unistructurally in maize occurs through the selective abrasion on stamens in era floats and pistil in testal floats. A substitution of two single gene pair DA for barren plant and TS for tassel seed makes the difference between monoecious and dioecious maize plant. Maize plantல வந்து பாத்தீங்கன்னா monoecious plant dioecious plants டிஃபரெண்டா வந்து அந்த BA TS வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ரெண்டு சேர்ந்து இருக்குது ரொம்ப ரேர் maize plant தான். The alleles for barren plant BA when homozygous makes the stalk staminated by eliminating silk and era. The alleles for tassels is TS transferred tassel into a pistillate structure that produce no pollen. Let TS plant வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆகி no pollen அதாவது pollen இல்லாத அமைப்பா மாறுது. Most of these mutations are shown to be defects in gibberellin biosynthesis. Gibberellin play an important role in the suppression of stamens in floats on the eros. So gibberellin தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூட்டேஷன் அப்படின்ற சடன் சேஞ்ச் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்குது. இந்த gibberellin வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ்ல அதனுடைய பார்ட் அதனுடைய ஃபங்க்ஷனை சப்ரஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது சடுதி மாற்றம் ஜிப்ரலின் உற்பத்தி குறைபாட்டினால ஏற்படுது. இதனால மலர்கள்ல மகரந்த தாள் வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்குத்தன்மைக்கு இல்லாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஜிப்ரலின் கண்டென்ட். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் maize. First one,
genotype, dominant, recessive, modification and sex. First one, small ba, small ts, small ts. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரெசசிவ் கேரக்டர்ஸ். இதனால உருவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா rudimentary female, அதாவது வளர்ச்சி உற்ற நல்ல பெண் தாவரம் முதல்ல காணப்படும். செகண்ட் ஒன் BA TS பிளஸ் இதுல ரெசசிவ் அண்ட் டாமினன்ட். ரெசசிவ் கேரக்டராகவும் இருக்கலாம், அது டாமினன்ட் கேரக்டராகவும் இருக்கலாம். இதுல என்ன நமக்கு கிடைக்குதுன்னா ஃபீமேல் மேல் பிளான்ட் நமக்கு இதுல கிடைக்குது. அண்ட் தேர்ட் ஒன் BA பிளஸ் TS பிளஸ் இது ரெண்டுமே வந்து டாமினன்ட் கேரக்டரா இருக்கும். ஸோ இதில் இருக்கிற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளான்ட் மோனோஷியஸ் பிளான்ட்டாக தான் இருக்கும். ஒன்று ஆன் மேல் பிளான்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஃபீமேல் பிளான்ட்டாக இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் BA பிளஸ் TS. இதில் டாமினண்ட்டாக கேரக்டரும் இருக்கலாம், ரெசசிவ் கேரக்டரும் இருக்கலாம். இதில் வந்து கிடைக்கிற பிளான்ட் வந்து நார்மல்லி ஃபீமேல் பிளான்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் these are all sex determination in plants.